ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் 1 வீக் ஒரு வாட்டி இல்லை 10 டேஸ் ஒரு வாட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கானுங்க. டேய் 10 நாள் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன்னு சொல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஹவர் எடிஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் எடிஷன் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. ஏன்னா டெய்லி என்ன லாங் வீடியோலாம் போட்டுட்டு இருக்க முடியாது, அந்தளவுக்கு எனக்கு டைம் வந்து கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுட்ருக்கேன். அதுக்கேற்ற சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மேனோ போடலாம். லுக்கிசம் கேட்டுட்ருக்கீங்க. ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்குலாம் லுக்கிசமில் ஏகப்பட்ட வியூஸு. ஆனால் தமிழில் நான் வந்து முக்கி போட்டாலும் எனக்கு அவ்வளோ பெரிய வியூஸ் கிடையாது. 10K அடிச்சிச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 ஹவர் எடிஷன் போட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் 10K அடிச்சிருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் அதை போடணும் அப்படின்றப்போ எனக்கு அது ஏற்ற ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா ஏற்கனவே இப்போ தான் காப்பி ரைட் வாங்கி வெளியே வந்திருக்கிறேன். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அடைக்கி தான் வாசிக்கணும். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எபிசோட பண்ணா லாஸ்ட் எபிசோடு இல்லை, நம்ம ஹீரோ அந்த பெட்டிங்லேருந்து ஏகப்பட்ட பெட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கையில் அந்த ஆள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பைசெல்லாம் ஏற்றி விட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவனுக்கு தெரியல நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டாக ஒரு விஷயம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஹீரோ கிட்ட இருக்கிறத அவனுக்கிட்ட வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு காசு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் அவனுக்குள்ள போய் ததை போகிறத விட்டுட்டு அவனுக்கு எந்த மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டு போட்டோம். நம்ம ஹீரோக்கு தேவையானது அந்த டியர் மட்டும்தான், அதை மட்டும் அவன் பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக கடைசியாக அந்த ஐட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாப்புல. அது வந்த பிறகு எடுத்த உடனே நம்ம ஹீரோ பெட்டிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா 500 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க காசு ஃபுல்லாத்தையும் கொட்டி விட்டுறாப்புல. கொட்டின பிறகு அந்த மேனேஜருக்கு மூஞ்சே மாறி போயிடுது. என்னடா 500 மில்லியன்ன்றான். சரி ஓகே, நம்மகிட்ட ஏகப்பட்ட ஃபண்டிங் இருக்கு இல்லையா, டார்க் லாட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினது இருக்குது, அதனால் நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போட்டிருக்கும் போது பார்த்தீங்களா அவரோட அதிகமான பிட்டிங் அந்த கேங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா டக்குன்னு அவங்க மண்டை மேலே ஒரு ரெட் கோடு மாதிரி வருது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ரெட் கோடு வருதுன்ற மாதிரி பார்க்கும்போது ஓ மிஸ்டர் சாரி மிஸ்டர் உங்களால் பிட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் சொல்லிடுறாப்புல. என்ன விஷயம்னா, ஐயா எங்களை மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பிட்டிங் லிமிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்ல, எனக்கு மேக்ஸிமம் பிட்டிங் லிமிட்டா என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாத ஐயா, ஒருத்தர் வந்து 5 ஐட்டம் மட்டும் தான் பிட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் ஓடுது. என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான ஆக்ஷன் கிடையாது. இந்த ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்ஷனா, அதனால மொனோபொலி, அதாவது ஒருத்தரே எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து ஆட்டையை போடுறத தவிர்க்கணுன்றதுக்காக ஒருத்தர் 5 தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ரூலை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இது அட்வென்ச்சரஸோட அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவங்க அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் இந்த ஆக்ஷனில் போட்டு வச்சுட்டு இருக்கானுங்க. அதனால ஸ்பெஷல் கண்டிஷன் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாருமே ஒரே ரேர் ஐட்டம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கவா நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இவன் வெளியே வரும்போது நோட்டீஸ் பண்ணி இருக்கணும், இவ்வளோ ரேர் ஐட்டம்ஸ் ஒரே ஆக்ஷனில் போட்டு வைக்கிறாங்களே அப்படின்னா இங்கே ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் அதை யோசிக்கவே இல்லை போல. ஹீரோ அதை அவன் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா சார், ஸோ தொல்லை பண்ணாதீங்க. அண்ட் இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இந்த டியர்ஸ் 500 மில்லியனுக்கு நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹீரோக்கு ஒரே குதூகலம் தான், ஏன்னா அவனுக்கு தேவையான ஐட்டம் அதுதான். அது கிடச்ச பிறகு அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம பாராட்டுறாங்க, ஏன்னா அந்த கில்டே தோக்கஸ்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கடுப்பை, என்ன தைரியம் தான் என்ன அசிங்கப்படுத்தது மட்டும் இல்லாமல் என் காசை ஆட்டையை போட்டு என் டிக்கெட் ஆட்டையை போட்டு இங்கே வந்து இங்கேயே அசிங்கப்படுத்தோம், உன்னை சும்மா விட மாட்டேன், இங்கேயே ஒன்று கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பால் எடுத்து நம்ம ஹீரோ மண்டை மேலே போடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது தம்புடோ சண்டை போடணும் நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதெல்லாம் வெளியே வச்சு பண்ணணும். உள்ளுக்குள்ளேயே வச்சு சண்டை போட்டு வச்சுக்கேன் தேவையில்லாமல் கலர் ஏற்படும். ஏன்னா இங்கே ஒருத்த மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லும்போது அது உண்மைதான். ஆனாலும் இவனை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இதே இடத்துல வச்சு இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கல. போதும் நிறுத்து அப்படின்னு கூட இருக்க அந்த பிரான்ச் மேனேஜர் சொல்லப்பல. மாஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவன் சொல்றது கரெக்ட் தான், இந்த இடத்துல நம்ம வயலண்டா பிஹேவ் பண்ணணும், அசோசியேஷன் நம்மள ஹன் பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய கேங்க பகச்சிக்க முடியாது, தேவையில்லாம வந்து பண்ணாதீங்க. ஆனா மாஸ்டர் அவன் நம்ம கில்டே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், நான் சொன்னது உனக்கு புரியலையா, ஒழுங்கா டப்பி சாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் மாஸ்டர் இவனை அடிச்சு கூப்பிட்டு போயிடறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இன்னும் சில ஐட்டம்ஸ் தேவைப்பட்டிருக்கும், பட் இருந்தாலும் அவனுக்கு மெயின் ஃபோக்கஸாக இருந்தது இதுதான். அதெல்லாம் அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம், அதெல்லாம் பொறுமையாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அவனுக்குலேருந்து சண்டை போட்டு தான் கலெக்ட் பண்ணும் போல, என்னன்னு தெரியல. மேபி அவங்க கூட கிளாஸ் இன்னொரு வாட்டி நடக்கும், மேபி இல்லை கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கானுங்க இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடகடமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கையில், ஹே மிஸ்டர் நீங்கள் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கீங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை கலர் முடி வச்சுட்டு ஒரு புது பொண்ணு வந்து நிற்கிறா. யாரா இவ சம்மந்தமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மண்டை மேலே இருக்க ஹாலோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒரே ஷே ஆகி போயிடுது. எல்லாருமே இது வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்களே, நம்ம என்ன குழந்தை குட்டி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கும் ஸ்னேக் கில்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரான்ச் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எனக்கு பிரான்ச் மாஸ்டர் அவங்க கூட ஒருத்த மஞ்சள் கலர் முடிச்சு சுற்றி இருந்தானே, அவன் தான் இந்த இடத்தோட பிரான்ச் மாஸ்டர், இந்த கான்டினென்ட்டை பார்த்துக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிளப்லேயும் ஒரு மேனேஜர், அந்த மேனேஜர் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு கான்டினென்ட்டை ஒரு பிரான்ச் மாஸ்டர் இருப்பானுங்க போல. ஸோ டோட்டல் ஆர்கனைசேஷன் பெருசு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பிரான்ச் மாஸ்டருக்கு எனக்கு அந்த சண்டைலாம் கிடையாது, அந்த பிரான்ச் மேனேஜர் இருக்கான் பார்த்தியா அவனுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லல. அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, யார் நீங்கள் தேவையில்லாம இது கேட்குறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது நான் அவங்கள
ஃபாலோ பண்ணுற ஒரு அட்வென்ச்சர்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹேலோ இருக்கிறதுனால அந்த பொண்ணு யாருன்றது நம்ம ஹீரோக்கு தெரியுது. அசோசியேஷன்லேருந்து வந்த மிஷன் இந்த ஸ்னேக் கில்டில் எதனா ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்றதை பார்க்கறதுக்காக. ஸோ ஒன் ஆஃப் த 8 கார்டியன்ஸ் போல இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு காலத்தில் அப்படி இருந்திருப்பான் போல. என்ன விஷயம்னா அட்வென்ச்சரஸோட அசோசியேஷன் இருக்குது இல்லையா, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண பிளேயர்ஸ் பேர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க 8 கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே எஸ் ரேங்க் ஹோல்டர்ஸாக செம பவர்ஃபுல்லானவங்க. இந்த கான்டினென்ட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள் அசோசியேஷன்லேருந்து டேரெக்டான மிஷன்ஸை ஆப்டின் பண்ணி அவங்களால வேலைங்களை இறங்கி செய்ய முடியும். அண்டர் கவர் வெளியே கவர் எல்லா கவரும் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் போல. கண்டிப்பாக இவ செல்வ செழிப்பாக இருக்கிற ஒரு பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கல. அவன் நீ தேடி வந்த ஆட்கள் தான் எங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களே, நீ தேவையில்லாம இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்ல, அதை நான் அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு கொஸ்டினா ஆமாம் சூனா பண்ண மாதிரி மண்டமால இருக்க அந்த கொண்டை எப்படி வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கல. ஹேலோ இன்னொரு மெசேஜ் பாப்பா பண்ணி கடுது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு கீக்கா, அதாவது டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணுறதுல அவளுக்கு ஒரு கிரேஸ் இருக்காமா. அதனால் நம்ம ஹீரோக்கு மண்டமால இருக்க அந்த கொண்டை எப்படியாவது கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கா. ஆனால் இதை அவன் எப்படி கலெக்ட் பண்ணான்னு சொல்லுவான். ஏன்னா இது ஒரு ஹிடன் ஐட்டம் இல்லையா, அதுவா அது சும்மா ஏதோ ஒரு பொட்டிக்கல்ல கச்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாப்ல. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மூஞ்சே மாறி போயிடுது. எப்படியாவது அதை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசையாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. என்னத்தை சொல்ல 8 கார்டியன்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இந்த பொண்ணு இருப்பா போல. ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கா, நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அடுத்த வேலைக்கு போகலாமான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காப்ல. அப்போது அந்த பொண்ணு யோசிக்கிறான்னா அவள் 7 கான்டினென்ட்டுக்கு போயிருப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹாலோவை பார்த்துருக்க மாட்டான். இவன் யார் எங்கேருந்து வந்தான், இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் இன்வால்வ் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ 2 பேருமே ஒருத்தர் மேலே கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் ட்விஸ்டடாக இருக்கும். அடுத்தது எப்பயும் போல நம்ம ஹீரோ பற்றி சொல்லி தான் தெரியணுமா, அவன் டஞ்சனுக்கு போய் ஹன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஏ ரேங்க் டஞ்சனுக்கு போறாப்ல. நல்லா சண்டை போட்டு அங்கே இருக்க ஒரு காப்ளின் மான்ஸ்டர் முடிச்ச பிறகு, அதாவது பாஸ் மான்ஸ்டர் முடிச்ச பிறகு காப்ளின் ஸ்நாச்சிங் க்ளோப்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிறாப்ல. அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் ஆப்போனண்ட்டை நவர முடியாத மாதிரி செஞ்சு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஐட்டம் மட்டும் நீங்கள் ஆட்டை போட்டுக்கலாமா. ஸோ ரேரான ஐட்டம்ஸ் வேணும் வச்சிருந்தா நான் அடிச்சு போட்டு அவங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ரெக்யூப் பண்ணிட்டு செம்ம ரேர் இது. அதன் பிறகு ஹீரோ ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. என்ன அப்படின்னா இவனோட பிளான் வந்து இங்கே இருக்கிற எஸ் ரேங்க் டென்ஷனுக்கு போயிட்டு கிமராஸ் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறது தான் அதோட ஹிடன் வெப்பனை உருவாக்குறதுக்கு. பட் அதை பவுத்து எல்லாமே வச்சிருக்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஆனால் நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த குவிலியன் ஸ்பைன் அதெல்லாமே இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காப்ல. அது வேற இருக்கிறது அந்த பிரான்ச் மாஸ்டர் அண்ட் பிரான்ச் மேனேஜர் இவனுங்க 2 பேர் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ தலைவன் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த எல்லா ஐட்டம்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அவனுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ டைம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் மேஜிக் டெய்லிங் யூஸ் பண்ணி இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. இவனுக்கு பின்னாடி இன்னொருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது யாரா அந்த அட்வென்ச்சரஸ் பண்ணதான். அவன் இதுக்கு முன்னாடிலேருந்தே இதை படிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ அதை பற்றி பெருசாக கண்டு லைன் பண்ணி அவளுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்க்குறா, பாத்தியா இந்த பையனை வந்து ஃபாலோ பண்ணுறான் போல, எது ஒரு சிக்கமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மார்பலாக பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த பிரான்ச் மாஸ்டர் மேனேஜர் 2 பேரும் சேர்த்து வால்க்கு இடையில ஒரு டிஃப்ரெண்டான கேப் இருக்குது, ஒரு ஹிடன் ஸ்ட்ரக்சர் போல, அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறானுங்க. உள்ளே போனால் அந்த ஸ்னேக் கில்டோட பயோடோப் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது அங்கே வந்து மெடிசனல் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து செயல்பட்டு இருக்குது போல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வருஷம் நல்லா இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லையில், பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்ல. நல்ல வேலை ஒரு மூடு பூஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா என்ன வந்து அடிச்சு விட்டுருப்பா. அப்படி அவர் மூடு இப்படியே வந்து நல்லா வச்சுக்கணும்ப்பா, அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு ஓகே இந்த சப்ளை நல்லா இருக்கா, அதை நல்லா விற்றுக்கிட்டு வந்து அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான கிராப்ஸ் வர்றதுக்கு நான் வந்து செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கல. இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஹாபியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு பீரியட் இருக்கல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி இவங்க வளர்க்குற இந்த பிளான்ட்டோட பேர் மூன் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மேஜிக்கல் டோப்பிங் யூஸ் ஆகுமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், இது ஒரு ட்ரக் மாதிரி. இது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சைடு எஃபெக்ட் ஏகப்பட்டது இருக்குமா. ஹாலிசேஷனேஷன், அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அசோசியேஷன் இது பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இது டேஞ்சரஸ் ஆக்ட், இதை பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ பெரிய லார்ஜ் ப்ரொடக்ஷன் இதை பண்ணுறீங்கன்னா இங்கே வேற ஏதோ ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கல அப்படின்னு ஹீரோ அவங்களோட பிளானை புட்டு வைக்கலாம். அவங்களோட மூஞ்சி மாறி போயிடுது. அப்படின்னா நீ அசோசியேஷனை சேர்ந்த ஸ்பையா அப்படின்ற மாதிரி இந்த பிரான்ச் மாஸ்டர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த கியூலான்னு சொல்ல மைண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்ல, ஓ அதுதான் ஆக்சுவலில் மெயினாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதோட கிடைக்காது. இல்லை நீங்கள் அதை எனக்கு கொடுத்துட்டீங்கனாலே போதும், இந்த விஷயத்தை அசோசியேஷனுக்குள்ள போட்டு கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலி அதுக்கான ப்ரைஸுமே நான் குத்துறேன், காசுமே குத்துறேன், எனக்கு அந்த ஐட்டம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆனால் அந்த பிரான்ச் மேனேஜர் செம்ம கடுப்பில் இருக்கான் இல்லையா, ஹீரோக்கு ஒன்று சுத்தம் பிடிக்காது. அதனால் அவன் எப்படியாவது கொண்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ உயிரிழந்த தான் அசோசியேஷனுக்கு சொல்லுவா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோன் டாச் பண்ணிட்டு வேணா சொல்கிறத கேளு, ஒழுங்காக நெகோஷியேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, கத்தி எடுத்து குத்தாராப்ல. ஓகே எனக்கு வாயில் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்தியோட பேக் சைடு வச்சு அவனோட மண்டை மாதிரி ஒரு அடிப்பாப்ல. அடிச்ச பிறகு அவன் மயக்க அடிச்சு ஓல அந்த தூரத்தில் இருக்க அட்வென்ச்சரர் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஒரே அடியில் அவன் வந்து மயக்க அடிக்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ தேவையில்லாத மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, நாங்கள் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்க, அதாவது ஷேடோஸ்லேருந்து வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன், எங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டலாம் என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ரொம்ப நேரமாக சைலண்டாக இருந்துகிட்டு இருக்கேன், இப்போ வைலண்டாக ஆக போகிறேன் அப்படின்னு இந்த பிரான்ச் மாஸ்டர் டைலாக் வேறு பேசிட்டு இருக்கான். இங்கே பெரிய சண்டை வெடிக்க போது போல. அந்த பிரான்ச் மாஸ்டர் கல்யா அவர் வாரியர் கிளாஸ், அது நம்ம ஹீரோட ஹையர் லெவல். அவன் ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவனோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அந்த
அந்த ஸ்ட்ரென்த் அப்புறம் அந்த வெப்பனை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். 2 பேரும் கிளாஷ் ஆகும்போது ஹீரோ கிட்ட தான் நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் காம்பேக்ட் சென்ஸ் இருந்தாலும் அவனுக்கு ஃபிசிக்கல் பவர் ரா ஸ்ட்ரென்த்லாம் வந்து குறைவாக இருக்குது. வாரியருக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பிரான்ச் மாஸ்டர் நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்க ஆரம்பிக்கிறான். மேலே படலனாலும் அவனால் கம்ப்ளீட்டாக அதை டாச்சும் பண்ண முடியல. அடிச்சு அவன் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கையில் பரவாயில்ல தம்பி, ஒரு ரூக்கியை நீ நல்லா தான் சண்டை போடுறான், ஆனால் அதுக்காக உன்னால் என்ன தோக்கடிக்கல முடியாது, ஒழுங்கு எங்கேருந்து ஓடி போயிடு, இல்லை தேவையில்லாமல் நீயே உன்னோட பிரச்சனையில் போட்டு சாக போறியா இல்லை இங்கேருந்து ஓட போறேன்ற மாதிரி கேட்க, சண்டை போட்டு சாகிறதுக்காகவோ இல்லை ஓடுறதுக்காகவோ நான் இந்த இடத்துக்கு வரல, எனக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நான் செட் பண்ண பிறகு அதுலேருந்து நான் மீறவே மாட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் என் உயிரை இழக்க மாட்டேன், நான் இங்கே சாதிக்கணும்னு நினச்சதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல. நீ ஏவோ சாவோ வரத்தை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு டப்பால் டிப்போன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. அப்போ ஹீரோ அது எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக பேரி பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜாப் ஸ்கில்ஸை பயன்படுத்தி அவனை கொண்டுலாமா அப்படின்னு அந்த மாஸ்டர் யோசிக்கும் போது அப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியமாகுது. ஏன்னா ஹீரோ அவனோட கண் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாப்புல. அவனுக்கு மேஜிக்கை டிடெக்ட் பண்ண முடியும் இல்லையா, அடுத்த அட்டாக் எங்கே வருது அப்படின்றதுனால அந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பேரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் கடுப்பும் ஆகுது. இது அவனோட ஜாப் ஸ்கில்லா அப்படி இல்லைன்னா இது ஒரு ஹிடன் எக்யூப்மெண்ட்டா அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவன் பார்த்துருக்க மாட்டான், அப்படி ஒரு ஜாவே அவன் கேள்விப்பட்டிருக்க மாட்டான். ஹீரோ போக போக பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் மாஸ்டரை ஓவர் கம் பண்ண ஆரம்பிப்பாப்ல. அப்போ ஹாலோவோட தேர்ட் கண்டிஷனும் ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலி அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்ட் ஸ்கில் வந்து இந்த எக்யூப்மெண்ட் கிட்ட இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் சென்சிங் லெவல் இருக்குதுல, மேஜிக் சென்சிங் லெவல், அது வந்து 252 வரைக்கும் ஏறுமாமா. ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ எனிமி கிட்ட பேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கண்டிஷன் ஓப்பன் பண்ணுறது. அந்த டீமன் கார்டு கூட சண்டை போடும்போதும் இங்கே சண்டை போடும்போதும் அந்த பேரிங் அதனால தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். டாச் பண்ணாமல் டேரெக்டாக அந்த அடியை வாங்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமாமா. ஆனால் இவங்க 2 பேரும் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவனுக்கு ஈஸியாகவே அது ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவனுங்களை அடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்தே ஸ்கில்ஸ் ஓப்பன் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி. அப்போ டக்குன்னு பார்த்தா ஹீரோட கழுத்தில் ரத்தம் வருமா. இவன் லைட்டாக ஜெர்க்கான பிறகு இவனோட அந்த ஃபோக்கஸ் போன பிறகு அந்த அவனோட ஜாப் ஸ்கில்லை பயன்படுத்தி ஹீரோட கழுத்தை வெட்டி விட்டுருப்பாப்ல. நீ ஃபைட்டை ஒழுங்காக போட்டுக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது உனக்கு தெரியும்ல எப்பயுமே ஒரு மீனை விட இன்னொரு மீன் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மீனை விட இன்னொரு மீன் பெருசாக தான் இருக்கும்னு ஹீரோ பின்னாடி நிற்பா. அவனுக்கே டெஸ்ட் கொடுக்குற மாதிரி வெட்டினா மாதிரி அந்த இடத்துல ஒரு ஹாலுசினேஷன் காரணனா இல்லை என்ன காரணானே தெரியல. டக்குன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி நிற்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படிச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேணா சார் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த லிங்க் சந்திக்கும் முறை டாட்டா பை பை. வலிமையாக இருங்க கைஸ்.